அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜின் ஒப்பாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் வந்து ஷேரிங் அ பெட். இதை வந்து ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்டை நான் ஸ்க்ரீனில் பின் பண்ணுறேன். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 வீக் ட்ரிப்புக்காண்டி வந்திருப்பீங்க. ஸோ 1 வீக்னால் நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு ஹோட்டலில் தான் எல்லாேருக்கும் ரூம் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பேராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னோடய ரூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ரூம் எங்கே தேடியும் கிடைக்கல. எங்கே ஏறமா மட்டும் தூக்கிட்டு போய் எங்கே வச்சாங்களோ தெரில அப்படின்ட்டு சலிச்சிட்டே தேடுறீங்க. உங்களது கார்னர் ரூமாக இருக்குது. அதுவும் பக்கத்துலலாம் அவ்வளோவெல்லாம் ரூம் இல்லை. உங்களது மட்டும் செப்பரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எந்த மட்டும் ஏன்டா இவ்வளோ தூரமாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரூம்குள்ளே வரீங்க. வந்து பார்த்தா ஆல்ரெடி இன்னொரு பர்சன் இருக்காங்க. யார் அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜின்னு அங்கே ஹாயாக பெட்டில் படுத்துட்ருக்காரு. நீங்கள் நீங்கள் என்னடா பண்ணுற? என்னோடய ரூம் இதுதான். ஸோ அதனால இங்கே தான் இருப்பேன். ஏன்னா உன்னோட ரூம் இதா? இது என்னோடய ரூம் பாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் காமிக்கிறீங்க உங்கள் ரூம் நம்பரை. அவர் சரி இருந்துட்டு போகுது, இதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? நீ வேறு ஏதோ ரூம் இருக்கும், நீ போய் தேடி பார்த்து அங்கே போ. இது என்னோடய ரூம், கிளம்பு. என்ன நான் கிளம்பணுமா? நான் அதுக்கிட்டே கிளம்பணும். என்னோடய ரூமும் இது தான் அப்படின்ட்டு அவருக்கு அலாட்டாக இருக்க ரூம் நம்பரை காமிக்கிறாரு. அதுவும் சேம் நீங்கள் இருக்க ரூம் தான். அது எப்படி 2 பேருக்கு இப்படி ஒரே ரூம் அலாட் பண்ணுவாங்க? அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தால் கூட நீ வேறு ரூமில் போய் தங்கிக்கப்போ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜின்னுக்கும் பார்த்தாலே ஆகாது. 2 பேரும் ஒரு டெட் எனிமீஸ் மாதிரி. சொன்னால்தான் உங்களுக்கு கோவம் வந்து நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. நீ கிளம்பு, ஃபஸ்ட்டு என் பெட் மேலேருந்து எந்திரா. என்ன நான் எந்திரிக்கணுமா? நான் அதுக்கிட்டே எந்திரிக்கணும், நான்லாம் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் கம்ஃபர்டபுளாக இன்னும் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் மரியாதை எந்திரிச்சிடு, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன்ட்டெல்லாம் பேசுறதுலாம் வேஸ்ட்டு. நான் போய் அந்த சிஆர்கிட்டக்கு பேசுகிறேன். அவள் இருக்காளே, அவளால் தான் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கிளாஸில் லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு எடுத்துகிட்டு என்ன வையன், நான் பிஸியாக இருக்கேன் வைடி. இல்லை இது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. என்ன மிஸ்டேக் நடந்துருச்சு? சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. அது வந்து எனக்கும் அவனுக்கும் ஒரே ரூம் போட்டு வச்சுருக்க. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? என்ன அவனுக்கா? யார் அவன் இருக்கான்ல ஜின், அவன்தான். என்ன ஜின்னுக்கும் உனக்கு ஒரே ரூம் அலாட் இருக்கா? ஆமாம், என்னது இது சொல்லு. சரிடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு பார்த்துக்கலாம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? அவனுக்கு எனக்கு ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ இப்படி பேசுகிற? வையன் நான் இங்கே பிஸியாக இருக்கேன் வையன், சில ஐட்டம்ஸ் எல்லாம் காணும், நான் அதெல்லாம் பார்த்துக்கணும் வையன், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடி அப்படின்ட்டு அவள் ஃபோனை வச்சிட்றா. நீங்கள் ஃபோன், ஐயோ இவ இருக்காளே. ஸோ நீங்கள் ஜின்னிக்கிட்ட வரீங்க சலிச்சுட்டே வேறு வழி இல்லாமல். உன்னே தான். என்ன சொல்லு. நீ இப்போ எதுவும் பண்ண முடியாது. எனக்கும் உனக்கும் இதே ரூம் தான். இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக முடியாது. அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, நீ எங்கேயுமே போக முடியாதுன்னு. நீ என் கூட தான் ஸ்டே பண்ணி ஆகணும், வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்ட்டு நக்கலாக சொல்கிறாரு. நீங்கள் நான் அதுவும் சொல்ல வரல. பின்ன என்ன சொல்ல வந்தேன்? அது சரி, வேறு வழியில் நம்ம 2 பேரும் இதே ரூமில் தங்கிக்கலாம் இன்றைக்கி மட்டும்தான். ஆனால் நீ அந்த சோஃபாவில் போய் படுத்துக்கோ, எனக்கு இந்த பெட்டை கொடு. நான் சோஃபாவில் போய் படுக்கணுமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்க மாதிரி பேசுகிறியா? நான் எதுக்கிட்டே உனக்கு விட்டு கொடுக்கணும்? எதுக்கு விட்டு கொடுக்கணுமா? எந்த பையனாக இருந்தாலும் ஒரு ஜென்டல்மேனாக இருந்தால் ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுப்பான். நான்லாம் ஜென்டல்மேனெல்லாம் கிடையாது. அதுதானே, நீ எல்லாம் ஜென்டல்மேனாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீ எல்லாம் பொறுக்கி தான். என்ன சொன்ன? பின்ன ஒரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்குறத விட்டுட்டு நீ படுத்துக்கன்ற உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? இல்லை தான். இப்போ என்னடியே அதுக்கு? மூடிட்டு கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு ஒரு பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இவருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் சோஃபாவில் படுக்கலாமான்னு பார்க்குறீங்க. பட் அங்கே படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ நீங்கள் சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் அந்த இன்னொரு சைடு போய் படுத்துக்கிறீங்க. அவர் நக்கலாங்க சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுறீங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. பட் ஜின்னுக்கும் தூக்கம் வரல, உங்களுக்கும் தூக்கம் வரல. 2 பேரும் அங்கிட்டும் எங்கிட்டும் உண்டிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன தூக்கமே வரல.
இவன் மட்டும் எவ்வளோ நல்லா தூங்குறான் பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் எந்திரிச்சிட்டு எல்லா லைட்டும் ஆன் பண்ணி தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எதுக்கிட்ட எல்லா லைட்டும் ஆன் பண்ண? தண்ணி குடிச்சிட்ருக்கேன், கண்ணு தெரியலையா உனக்கு? என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா லைட்டும் ஆன் பண்ணுவியா? உன் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன லேம்ப் ஆன் பண்ணாலே பத்தாதா உனக்கு? இல்லை எனக்கு பத்தாது, எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். உனக்கு என்ன, மூடிட்டு படுத்து தூங்குடா. வயன் நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன இப்போது? உன்ட்டெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவர் தூங்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. அவர் சரின்ட்டு அவர் பக்கத்துலேயே சுவிட்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறாரு. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? மறுபடியும் எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணுறீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி பாவம் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன லேம்பை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அவருக்கு அதுவும் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. ஃபோனில் அதுவும் நீங்கள் ஹை வால்யூம் வேணும்னே வச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அப்போ நானா லைட் ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற, இப்போ நானா ஃபோன் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க எனக்கு புரியல. என்ன நினச்சிட்ருக்கேன்? எனக்கு தோணுது நான் பண்ணுறேன். இது என்னோடய ஃபோன், நான் பண்ணுவேன். உனக்கு என்ன வலிக்குது? மூடிட்டு படுத்து தூங்குறியா? என்ன சொன்ன? எவ்வளோ கொழுப்புறதா என்கிட்ட நீ இவ்வளோ பேசுவடி? நான் அப்படி தானா பேசுவேன். உன்னைய வயன் நீ இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்க. மரியாதையாக ஃபோன் அமுத்தி வச்சுடு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. ஆகட்டும், நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நக்கலாக மறுபடியும் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கு காண்டாயிட்ருக்கு. அங்கே இருக்க பில்லோ தூக்கி உங்கள் மேலே அடிக்கிறாரு. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? மறுபடியும் பில்லோ தூக்கி அவர் மேலே அடிக்கிறீங்க. அவரும் அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டீங்க. பில்லோ போய் அப்படியே கீழே விழுந்துடுது. அவருக்கு காண்டாயிடுச்சு நீங்கள் இப்படி பண்ணுறதை கேட்டு. வயன் ப்ளீஸ், உன்கிட்ட பெக் பண்ணுற, சைலண்ட்டாயா எனக்கு தூக்கம் வருதுடி, ப்ளீஸ் ஃபோன் அமர்த்தி வைக்கிறியா அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட கெஞ்சினா கூட நீங்கள் சைலண்ட்டாக இருக்க மாட்டீங்க. முடியாது அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. அவர் சும்மா இருப்பாரா? உங்ககிட்ட கெஞ்சினாலும் ஆகாது, உங்ககிட்ட என்ன சொன்னாலும் ஆக மாட்டேங்குது. அவர் இங்கே பாரு, நீயே அமர்த்தி வை, இல்லைனா நான் பிடுங்கினேன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. பிடுங்குவியா என்கிட்டேருந்து? முடிஞ்சா பண்ணுடா அப்படின்ட்டு நீங்கள் அவர் எதுவுமே பண்ண மாட்டாருன்ற தைரியத்தில் சொல்கிறீங்க. பட் அவர் உங்கள் பக்கம் எந்திரிச்சு வராரு. நீங்கள் அப்போ கூட கண்டுக்காமல் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபோனை கொடுறி அப்படின்ட்டு அவர் கையை காமிக்கிறாரு. நீங்கள் கொடுக்க முடியாது. மரியாதையாக ஃபோனை கொடுக்குறியா இல்லையா? முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை ஒழிச்சு வச்சிடுறீங்க. அவர் ஃபோனை கொடுக்குறியா இல்லையா இப்போ வயன்? முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் கையை அப்படியே எங்கள் பெட்டில் பின் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? இப்போ நீ ஃபோனை கூட நான் உன்னை விடுறேன். கொடுக்க முடியாதே அப்படின்ட்டு நீங்கள் அப்போ கூட சைலண்ட்டாக இல்லாமல் வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. அவருக்கு இன்னும் காண்டாயிட்ருக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம். வயன் மரியாதையாக உன் ஃபோனை கொடு. முடியாதுன்னு குடுடி. இல்லை முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே சொல்கிறீங்களா? அதுதான் அவருக்கு இன்னும் கோவத்தை ஏற்றிட்டுருக்கு. இப்போ நீ மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ? இங்கே பாரு வயன், நான் உன்கிட்ட ரொம்பவே பெக் பண்ணியும் கேட்டுட்டேன். இன்னும் நீ கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நான் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன். உன் வேலையா? என்ன வேலை உனக்கு? தண்டமாக இருக்கிறது தானே உன்னோட வேலை. வயன் என்ன? இல்லை உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. உங்கள் கையை டைட்டாக பின் பண்ணி நீங்கள் அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து உங்கள் ஹிப்ஸில் சுற்றி டைட்டாக ரேப் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். உங்கள் வெஸ்ட்டை செம்ம டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுற? நான் கேட்கும் போதே ஃபோனை கொடுத்துருக்கணுமா இருந்துச்சு. ஆனால் நீ ரொம்ப வாயாடிட்ட. இதுக்கு மேலே நான் இதை விட்டால் வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவர் உங்ககிட்ட ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளீஸ் என்னை விடுடா. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லையா? அப்போ நீ பண்ணது மட்டும் கரெக்டாக இருந்துச்சா என்ன? நீ என்கிட்டேருந்து தப்பிச்சு போகணுன்னு மட்டும் நினைக்காத. நான் சொல்கிறத கேட்டுட்டுனா உனக்கு நல்லது. கேட்கலன்னா நீ இப்படி தான் கான்சிக்வன்சஸாக அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் நான் எப்படி தெரியும் தானே, உன்னை விட டாலாக ஸ்ட்ராங்காக ஹேண்ட்ஸமான ஒரு பையன். என்கிட்டேருந்து நீ தப்பிச்சு போகலான்னு மட்டும் நினைக்காத. நீ என்கிட்ட ஃபோனை கொடுக்குற வரையும் நான் உன் மேலே இப்படி தான் இருப்பேன்.
நான் எவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். உன்னைய எவ்வளோ நேரம் ஆனாலும் விட மாட்டேன். உன்னை இப்படியே வச்சுட்ருக்க முடியும். 5 ஹார்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, 10 ஹார்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. உன்னை நான் இப்படியே கூட வச்சுட்ருக்க முடியும். அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணு. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பையன்கிட்ட நீ மோத முடியும்னு மட்டும் நினச்சிக்காத, புரிஞ்சுதா? என்ன நீ ஸ்ட்ராங்கா? உன்னோட நான் ஸ்ட்ராங்கு. என்ன நீ ஸ்ட்ராங்கா? அப்போ எனக்கு நிறுவி பார்ப்போம் நீ ஸ்ட்ராங்கா இல்லையா, நான் அப்போ பார்க்குறேன். அவ்வளோதானே அப்படின்ட்டு நீங்கள் அவரை அப்படியே ஃபோர்ஸாக தள்ளுறீங்க. அவர் அப்படியே போய் பெட்டில் விழுந்துட்டாரு. நீங்கள் எந்திரிச்சிட்டு பார்த்தல நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் எந்திரிச்சவர் உங்களை அப்படியே இழுத்து அவர் லேப்ஸில் உட்காந்து வச்சுக்கிறாரு. உங்கள் வெஸ்ட்டை செம்ம டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஸ்டன்னாகி இருக்கீங்க. என்ன ஸ்ட்ராங்குன்னா ஒரே இழுக்கு வந்துட்டேன். அது வந்து நீ நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி நடந்துக்கிற? என்னை விடு. என்ன மேடம் அப்பயே அந்த வாய்ஸ் இப்போ காணோம்? அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. அவர் இப்போ நீ ஃபோனை கொடுக்கலன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு அவர் ஹேண்ட்ஸை அப்படியே உங்கள் தைஸ் கிட்ட மூவ் பண்ணுறாரு. அப்புறமா உங்கள் தைஸை அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஏ பொறுக்கி என்னடா பண்ணுற? என்கிட்ட என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா? நான் கேட்கும் போது நீ என்கிட்ட ஃபோனை கொடுத்துருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சைலண்ட்டாக நீயும் நானும் கம்முன்னு படுத்து தூங்கியிருந்துருப்போம். ஆனால் நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கு நான் ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. என் கையை எடு நீ ஃபஸ்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கையை எடுடா. நீ எடுக்க முடியாது. மரியாதையை எடுத்துடு. முடியாது. இங்கே பாரு, நீயும் நானும் எனிமி. ஆனால் நீ என்கிட்ட நடந்துக்கிறது கொஞ்சம் கூட அப்படி இல்லை. ஆமாம், நீ என்னோட எனிமி தான். ஆனால் இது ஒரு நல்லா இருக்குல்ல. என்னோட எதிரியே என்னோட லேப்ஸில் உட்காந்துட்ருக்கா. அவளை நான் இப்படி ஹக் பண்ணி பிடிச்சிட்ருக்கேன். அவ்வளோ நானும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கோம். இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்கள் ஐசியே விடாமல் பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு ஜின், இது வேணாம். கையெடு. கையை எடுக்க முடியாது. நீ ஃபஸ்ட்டு நான் கேட்டதை கொடு. சரி, உனக்கு என்ன என் ஃபோன் தானே வேணும்? இரு எடுத்து தரேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் உங்ககிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. அவர் நினச்சதை நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, குட் கேர்ள். இதே மாதிரியே நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு நடந்துக்கிட்டேன்னா நல்லது, புரிஞ்சுதா? அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அங்கே இருக்க டேபிளில் வைக்கிறாரு. ஆனால் அப்போ கூட உங்களை விடலை. உங்கள் தைஸில் ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் ஹிப்ஸை டைட்டாக அவர் கூட உட்காந்து பிடிச்சிருக்காரு. இப்போ விடு, அதான் உன்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டேன்ல. ஃபோன் கொடுத்துட்டதான், பட் இந்த மெமரிஸு உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை விட நான் தயாராக இல்லை. ஸோ உன்னை இப்படியே வச்சிட்ருக்கலான்னு தோணுது. என்ன சொன்ன? ஆமாம், நீ இப்படியே என் கூட கொஞ்சம் நேரம் இரு, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி தைஸில் ரப்பன ஆரம்பிக்கிறாரு. மேலேயும் கீழேயுமா உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஏய், உன்கிட்ட தான் ஃபோன் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். என்ன சொன்ன? அது வந்து அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் சமாளிக்கிறாரு. நீங்கள் ஏய் சரி விடுடா, எனக்கு இது பிடிக்கல, விடு. உனக்கு பிடிக்கல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ஹேண்ட்ஸை உங்கள் தைஸில் இருந்து மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் வயன் நீ இப்படி சவுண்ட் பண்ணுறது நல்லா இருக்குடி அப்படின்றாரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டு போய் நிற்கிறீங்க. அவர் உங்களை பின்னாடிலேருந்து வந்து ஹக் பண்ணிவிட்டு என்ன எந்திரிச்சிட்ட? இல்லை, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு ஒன்றும் புரியல நீ பண்ணுறது. நான் பண்ணுறது உனக்கு ஒன்றுமே புரியலையா? ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஹெட்டை அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வைக்கிறாரு. நீங்கள் நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு வையன் ஒன்றும் பேசாத அப்படின்றாரு. நீங்களும் சைலண்டாக இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் லைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்களை திருப்புறாரு. நீங்களும் திரும்பிட்டு அவரை பார்க்குறீங்க. உங்களை இழுத்து ஹக் பண்ணிவிட்டு வையன் எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு,
என்ன என்ன சொன்ன? நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்போவுமே என் கூட இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ க்ளோஸாக, இவ்வளோ கிட்ட, இப்படியே அப்படின்ட்டு ஒரு மாதிரி லோவான வாய்ஸில், ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருனே புரியாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர், வையன் நீ சொல்லு, உனக்கு என்னை பிடிக்கலையா? என்னை ஒரு வாட்டி கூட நீ அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணதே இல்லையா? அது அது வந்து இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நிஜமாவே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி தடுமாறிட்டுருக்கீங்க. அதுலேயே தெரிஞ்சிருது உங்களுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. வையன் நடிக்காத, உன்னை பார்த்தாலே நல்லா தெரிக்குது நீ நடிக்கிறேன்னு, உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரை ஜோலை தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் தூரமாக நிற்கிறீங்க. அவரை திரும்பி கூட பார்க்கல. அவர் உங்ககிட்ட பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களுக்கு பின்னாடிலேருந்து மறுபடியும் ஹக் பண்ணிட்டு, மரியாதையே சொல்லு, உனக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கலையா? அது அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்க. அவர் உங்கள் ஹேர்ஸை, உங்கள் நெக்கை ரிவீல் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு சைடு எடுத்து போடுறாரு. போட்டுட்டு அவரோட ஹார்ட் ப்ரீத்தை உங்கள் மேலே விட்டுறாரு. உங்களுக்கு செம்மையாக அது ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர், சொல்லு வையன், உனக்கு என்னை பிடிக்கலையா? நீங்கள் அது அது வந்து அது அது வந்து சொல்லு வையன், உனக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னா சொல்லு, நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு விலகி போய் நிற்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு மறுபடியும் உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. பின்ன எப்படி சொல்லு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே நக்கலாக சிரிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே போய் செவத்தில் மோதி நிற்கிறீங்க. அவர் உங்களை பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, சொல்லு வையன், உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதா? நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்க்க முடியாமல் கீழே குனிச்சிட்டே, எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோதான், இது ஒரு க்ரீன் சிக்னல் மாதிரி தெரியுது. அவர் சிரிச்சிட்டே அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அவர் ஐஸை பார்க்குறீங்க. அவர், என் கண்ணை பார்த்து சொல்லு, உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு. அது அது வந்து அது வந்துன்ட்டு நீங்கள் கண்ணை அங்கிட்டும் இங்கிட்டும் சிமித்திட்டுருக்கீங்க. அவருக்கு புரியுது நீங்கள் எப்படி நர்வஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. வையன் உண்மையாக சொல்லு, எனக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு நீங்கள் போய் அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அவர் அதை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. அப்புறம் என்ன, நீ நானே லவ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் என்ன லவ்வா? அது வேணாம். ஏன்டி, ஏன் லவ்வை பார்த்து பயப்படுறியா இல்லை என்னையே பார்த்து பயப்படுறியா? அது வந்து ஆமாம், நான் உனக்கு கேட்கணும், நான் உன்னோட எதிரி தானே, பட் உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜின்கிட்ட. அவர், சரி நான் தான் அப்படி நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நீயும் தானே என்னை லவ் பண்ணுற. அது வந்து எனக்கு உன்னைய ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்றீங்க. அவர், என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னேவா? ஆமாம், உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு உன்னைய ரொம்பவே பிடிச்சிருச்சு. பின்ன ஏண்டி என்கிட்ட எதிரிமாக நடந்துக்கிற? அது அது வந்து எனக்கு லவ் மேலே இருக்க ஒரு பயம்னு சொல்லலாம். என்ன லவ் மேலே இருக்க பயமா? ஏன் உனக்கு லவ் பண்ண பயமாக இருக்குது? அது நான் பார்த்த வரையும் லவ்வில் கன்ஃபார்ம் ஒருத்தங்க தான் ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. அது எப்போவுமே நானாக மட்டும்தான் இருப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் லவ் பண்ணேன்னா அதில் என்னோடய முழு எஃபெக்டையும் நான் போடுவேன். ஆனால் அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் கொடுக்கலன்னா அப்புறம் அது எனக்கு தான் ஹர்ட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க எமோஷ்னலாக. அவர், சரி அப்படி நீ ஹர்ட் ஆகாதான் இருந்தாலும் இன்னொருத்தவங்களும் தானே ஹர்ட் ஆவாங்க, நீ ஏன் அதை பற்றி யோசிக்கல? இப்போ நீங்கள் இல்லை, அவங்க ஹர்ட் ஆவாங்க, பட் அதை விட அதிகமான வலி எனக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் ஒரு லவ் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்லாம் எவ்வளோ டீப்பாக இருப்பீங்கன்னு. அவருக்கு அது உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அதை யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அவர், சரிடி நீ யோசிக்கிறது கரெக்டு தான், பட் நான் அப்படி செய்வேன்னு மட்டும் நினைக்காத, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்,
நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நான் நடந்துக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கேன். நீ சண்டை போட்டால் கூட நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை எதிர்த்து ஒன்று கூட பேச மாட்டேன். நீ சண்டை போட்டால் ஹாப்பியாக அதை நான் ஏற்றுக்கிறேன், ஓகேவா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் ஸோ அதனால தான் நீ என்கிட்ட எதிரியாக நடந்திருக்க, என்னை லவ் பண்ணிவிடுவோமோன்னு பயத்தில். ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி இதுக்கப்புறம் அந்த பயம் இருக்காதுல்ல அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. அவர் சரிவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுத்து அவர் லேப்ஸில் மறுபடியும் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் உங்கள் கையை அவரோட நெக்கில் ரேப் பண்ணிக்கிறீங்க. அவர் இப்போது ஐ லவ் யூ சொல்லு என்கிட்ட. நீ சொல்லு, நான் அப்போ தான் சொல்லுவேன். ஏண்டி நீ இவ்வளோ ஸ்டபனாக இருக்க உன்கிட்ட, ஐயோ அப்படின்ட்டு அவர் சலிச்சுக்கிறாரு. நீங்கள் பத்தியா இப்போயே நீ இப்படி பண்ணுற, உன் வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. அவர் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு உங்களை மறுபடியும் இழுத்து உட்கார வச்சுக்கிறாரு. சரி நானே சொல்கிறேன், உன்கிட்ட நான் அடங்கியே போகிறேன் சரியா, உன் வீராப்புக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது தான் அப்படின்ட்டு அவர் வையன் ஐ லவ் யூ அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறாரு. நீங்கள் ஜின் ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வராரு. நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்து ஒரு மாதிரி லிப்ஸே விடாமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி பார்க்குற? உன் லிப்ஸ் என்னை ரொம்ப அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, எனக்கு அது வேணும் இப்பயே. என்ன? எனக்கு இப்பயே நீ கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் நீயும் நானும் கப்பலாயிட்டோம்ல, அப்போ நீ என்கிட்ட கேட்கணுன்னு எந்த அவசியமே இல்லை அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அவருக்கு அவ்வளோதான். அவர் அப்படியே வந்து உங்கள் லிப்ஸை கேட்ச் பண்ணுறாரு. உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவர் கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க, கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாதனால உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அவர் உங்கள் மேலே வந்து உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஒரு டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் கையெல்லாம் பின் பண்ணி ஒரு மாதிரி செம்ம பேஷனேட்டாக, ஒரு மாதிரி செம்ம டீப்பாக ஹார்டாக கிஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு சமயத்தில் மூச்சே விட முடியல. அவர் புரிஞ்சுட்டு அவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி லஸ்ட்டோட பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. அவருக்கு செம்மையாக ஹீட்டப் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவரோட சூடான மூச்சு காற்று உங்கள் மேலே பட்டுட்ருக்கு. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார்ல, ஸோ அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் வையன் ஐ வாண்ட் யூ டி, ஐ நீட் யூ வையன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து லோவான வாய்ஸில். நீங்கள் ஜின் இல்லை வேணாம், இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய்டும்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் இது வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க அவரை தள்ளி விட்டுட்டு. அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் இல்லை ஜின் இதோட போதும், நீ போய் தூங்க போ. வையன் நீ எப்படி என்னை பண்ணிவிட்டு நீ எப்படி தூங்க போன்ற? எனக்கும் தான் ஜின் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு செம்மையாக இருக்குது, பட் அது வேணாம், இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது அப்படின்றீங்க. அவர் அப்போ நீ பயப்படுற இல்லை, என்னை நம்ப உனக்கு தயாராக இல்லை, நீ என்னையை பார்த்து பயப்படுற நானும் மோசம் பண்ணிடுவேணும்னு இல்லை அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்காக கேட்குறாரு. நீங்கள் சீச்சி அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி தான் நீ சொன்ன அப்படின்ட்டு அவர் கோபமாக இருக்காரு. நீங்கள் ஜின் அப்படியெல்லாம் கிடையாது, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இல்லை வேணாம் விடு, நீ போய் தூங்க போ அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஜின் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. இல்லை வையன் நீ இப்போ எது ஒத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இப்போ அப்படி ஃபீல் ஆகிட்டுல விட்டுரு. ஆனால் எனக்கு அப்படி தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் என் பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஹீட்டப் ஆகி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. ஜின் இப்போ உங்களை வெறுப்பேற்றுறதுக்காண்டி, ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நீ போய் தூங்கு, எனக்கு மூடு இல்லை அப்படின்றாரு. நீங்கள் பட் எனக்கு இருக்கே, உனக்கு இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இருந்த மூடியும் நீ தான் போக்கிட்ட, இப்போ எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பப்பி ஐஸோட பார்க்குறீங்க. அவர் நீ பப்பி ஐஸோட பார்த்தா மட்டும் வந்துடுமா என்ன? அதெல்லாம் வராது, அதுக்கெல்லாம்
ஒரு சுச்சுவேஷன் வேணும், அது இப்போ கிடையாது, அது பிரேக் பண்ணிட்ட நீ தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிச்சுக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற, சரி போ எனக்கும் வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் போய் ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிறீங்க கோவமா. அவர் ஐயோ நல்லா இருந்தாவளே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் சரி அப்போது நான் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் என்ன இப்போ தூங்கிட்டா அப்படின்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காண்டி உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. அது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நீங்கள் பெட்ஷீட்குள்ளே சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்கள் பெட்ஷீட் அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்போது ஜின் ஏய் உன்னையே தாண்டி தூங்கலாம் நல்லா தெரியுது, நடிக்காத. இப்போ நீங்கள் ஐஸை மட்டும் காமிச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அவரை க்யூட்டாக. என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை, போய் தூங்குங்க போங்க. இல்லை எனக்கு நீ வேணும் இப்போது. நீங்கள் தானே வேணாம் நீங்கள். இல்லை நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு டிமாண்டிங்காக. நீங்கள் சிரிக்கிறீங்க. அவருக்கு நல்லா தெரியுது நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு. உங்கள் கண்லேயே அது நல்லா தெரியுது. அவர் உங்கள் பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு என்ன நல்லா சிரிக்கிறல்ல நீ அப்படின்ட்டு அவர் மறுபடியும் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அவர் என்ன மேடம் இப்போ என்ன இவ்வளோ சிரிப்பு? பின்ன நீ தான் ஓவராக பண்ண, அதனால தான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்காண்டி. ஓ வெறுப்பேற்றுறதுக்காண்டி, ஓஹோ அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் நெக்கிக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் மூவ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ணுறாரு. அவர் செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்கள் ஹிப்ஸை டைட்டாக பிடிக்கிறாரா? நீங்கள் லைட்டாக மவுத்தை ஓப்பன் பண்ணி மூன் பண்ணுறீங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி அவர் டங்கை அப்படியே உங்கள் மவுத்துக்குள்ளே விட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே அவர் கூட கிஸ்ஸை கண்டினியூ பண்ணுறீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அவருக்கு நல்லாவே புரியுது. அவரும் நல்லா உங்களை அப்படியே மூடப்பாக்கிட்டுருக்காரு. நீங்களும் செம்மையாக டெம்ட் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சடனாக உங்களை விட்டுட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாரு. நீங்கள் புரியாமல் அவரை பார்க்குறீங்க. அவர் என்ன வையன் இப்போ நல்லா தூங்கு, உனக்கு நல்லா இப்போ தூக்கம் வருது, இல்லை தூங்கு தூங்கு. என்ன நீ ஏன் இப்படி பண்ணுற ஜீன்? என்னை இப்படி பண்ணிவிட்டு நீ போய் அசால்ட்டாக படுத்து தூங்குன்ற. ஆமாம் நீ என்னை இப்படி தானே பண்ண ஜின், இது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு தெரியுமா? எப்படி ஃபீல் ஆனால் எனக்கு என்ன, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அவர் படுத்துக்கிறாரு. ஜின் ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு என்னை மாதிரி ஃபீல் ஆகலையா என்ன? எனக்கு எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு தெரியுமா? உனக்கு அப்படி ஃபீல் ஆகலையா? இல்லை ஆகலை. அப்போ இரு உனக்கும் அப்படியே ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவரை திருப்பி அவர் மேலே வரீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் நெக்கு எல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெட் கிஸ்ஸஸாக. அதுக்கப்புறம் அவர் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. அவர் பேரான அந்த பாடியில் உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணி விடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் அவர் ஃபேஸில் அது காமிக்க மாட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒன்றும் ஃபீல் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் மறுபடியும் அவர் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு அவர் பாடியிலலாம் கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் சிக்ஸ் பேக்ஸ்லலாம் ஒரு மாதிரி வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அவருக்கு செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவர் செஸ்லலாம் ஒரு மாதிரி சக் பண்ணி ஒரு மாதிரி வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்கீங்க. அவருக்கு செம்ம ஃபீல் ஆகி ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ கூட நீங்கள் விடலை. அப்படியே மேலே வந்து அவர் நெக் இருக்கும்ல, அங்கே ஒரு மாதிரி கிஸ் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அவருக்கு அவ்வளோதான். அவர் ஒரு மாதிரி உங்கள் வாய்ஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அவர் நல்லா மூடப்பட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இப்போ அவரை கிண்டல் பண்ணுறதுக்கு அவரை விட்டுட்டு சைடில் வந்து படுத்துக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு என்ன ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கீங்களா? அவர் என்னடி பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாப் பண்ணிட்டேன், கண்டினியூ பண்ணேன். நான் அது கண்டினியூ பண்ணோம். நீ இப்படி தானே என்னை மூளை பாக்கெட்டு விட்டுட்டு போனேன், அதுக்கு தான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி நான் பண்ணேன். பாரு என்னோடய சேலஞ்சில் நான் வின் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அவர் கரெக்டு தான், உன்னோட சேலஞ்சில் நீ வின் ஆகிட்ட. பட் இது சேலஞ்சோட மட்டும் முடிய போகிறது கிடையாது அப்படின்ட்டு உங்களை அப்படியே அந்த பெட்டில் டைட்டாக பின் பண்ணுறாரு. நீங்கள் விடாமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் நீ பாரு, நீ என்னை இப்படி மூட பாக்கிட்ட, இப்போ எனக்கு செம்ம ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ நினச்சா கூட இதுக்கப்புறம் நீ விடமாட்டேன்னு நினைக்கிறேன். ஜின் அது நான் சும்மா விளாட்டுக்கு தான் பண்ணேன். நீ விளாட்டுக்கு பண்ணியோ இல்லை நிஜத்துலேயே வேணும்னே பண்ணியோ எனக்கு தெரியாது. பட் எனக்கு இப்போ நீ வேணும்னு ஆகிட்ட.
ஸோ ஐ நீட் யூ வையன் நவ் இட் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செடக்டிவான வாய்ஸில் சொல்லிகிட்ருக்காரு. அந்த வாய்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் கூசுது. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி வந்து பைட் பண்ணுறாரு. உங்கள் லோவர் லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணுறாரு. அந்த லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. அவர் உங்கள் லோவர் லிப்ஸை ஒரு மாதிரி கடிக்கிறாரா லைட்டாக உங்களுக்கு. அப்போ அவர் உங்கள் அப்பர் லிப்ஸையும் அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம டீப்பாக அந்த கிஸ் போயிட்டுருக்கு. கிஸ்ஸை விட மேலே உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவரும் அவர் கையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கை கூட ஒட்டுக்க பிடிச்சிட்டு உங்களை இன்னும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் இப்போ அவருக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் அவர் உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட கோல்டான ஹேண்ட்ஸ் உங்கள் பாடியில் படும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரும் உங்கள் ஹேண்ட்ஸை அவரை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் ஒரு பாடியில் ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. அவரும் உங்களை ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் பைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு உங்ககிட்ட செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே உங்களுக்குள்ளே செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இதோடய இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? சரி ஓகே. யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.